வணக்கம் மக்களே. நேற்று ஈவினிங் வந்து 6 மணி போல் காடை சிக்ஸ் வந்தது. அதை பார்க்கலான்னு சொல்லி காலையில் மணி ஒரு 7:30 மணி போல் எழுந்து பண்ணை கிளம்பி வந்துட்டேன். அதை பார்க்கலான்னு சொல்லி தான் சாவி கொண்டு வந்துட்டேன். சாவி இங்கே தான் இருக்குது, அவர்கிட்ட இருந்தது. நைட் ஃபுல்லாக அவர் இங்கே தங்கிட்டார். புருஷோத்தன்னு சாவி வச்சுட்டு இப்போ தான் எதிர்க்கு அதை பார்க்கலான்னு சொல்லி தான் ஒரு 7:30 மணி போல் கிளம்பி வந்துட்டேன். எப்படி இருக்குது பார்ப்போம் வாங்க. லோடிங் செட்டப் காமிக்கிறேன் பாரு. தட்டில் வச்சுக்கிறாரு, இரும்பு மரத்தில் வச்சுருக்கிறாரு அவருடைய தீனியை. ஏதோ பண்ணி வச்சுருக்கிறாரு. பரவாயில்ல, ஓரளவுக்கு நல்லா ஆக்டிவாக தான் இருக்குது. ஹீட்டும் பரவாயில்ல. பல்ப் போயிடுச்சு நேரத்தில், ஒரு பல்ப் எரியாமல் இருக்குது. எரிச்சு போச்சு நேரத்தில் பார்க்கணும். தண்ணியும் தானாக குடிக்கிறாங்க. இதுதான் ரெடி பண்ணது. தண்ணி குடிக்கிறாங்க பாருங்க. இதுதான் இதெல்லாம் ரெடி பண்ணுது. தண்ணி தானாக குடிக்கணும்னு சொல்லி தான் இந்த பிவிசி பைப்பில் இந்த டிங்கர்லாம் போட்டு ரெடி பண்ணுது. சரி வாங்க, இதுதான் இப்போதைக்கான அப்டேட்டு ஸ்டேட்டஸு. இந்த பக்கம் அந்த தேங்காய் நார்லாம் காய வச்சுக்குது. அது பெருசாச்சுன்னா வளர்ந்ததுன்னா எடுத்து இதில் உண்ணும். அதுக்காக இப்போ அந்த தேங்காய் நார்லாம் இங்கே காய வச்சுக்குது. பக்கத்துக்குள்ள ஒருத்தர் முந்திரி காடு முந்திரி பொறுகிறார் ஒரு தலைவர். முந்திரி காட்டில் முந்திரி பொறுகிறார். அவ்வளோதான். இதுக்கப்புறம் தினமும் வந்தாகணும். 2 வேளை 3 வேளை அளவுக்கு டெய்லியும் அதுக்கு தீனி போட்டாகணும். வந்தே ஆகணும், வேறு வழி இல்லை. சீக்கிரம் எழுந்தாகணும். அதுக்கப்புறம் தூங்க நேரம் இருக்காது. நைட்டுக்கும் பார்த்தீங்கன்னா நைட் ஆகிடும் இங்கேருந்து போகிறதுக்கு. நேற்று பார்த்தீங்கன்னா 9 ஆகி போச்சு இந்த வேலையெல்லாம் முடிச்சுட்டு போகிறதுக்கு. அதனால் இதுக்கப்புறம் இது ரொட்டீனாக இந்த வேலைலாம் பார்க்கணும். ஏன்னா இதெல்லாம் நம்ம செஞ்சால் தான் இதை வந்து 25 நாளில் ரெடி பண்ணி அதை விற்பனை கொண்டு போக முடியும். இல்லைன்னா ஒன்றும் பண்ண முடியாது, காலி. இதெல்லாம் ஜாக்கிரதையாக பார்க்கணும். வெயில் தான் அதிகமாக இருக்குது, பார்த்துக்கலாம். தண்ணி இதுக்கப்புறம் பிரச்சனை இருக்காது. இங்கே எதுவும் ஓரளவுக்கு ஆல்மோஸ்ட் எந்த பிரச்சனையும் இருக்காது. கரண்ட்டும் அந்த அளவுக்கு நிற்காது. இது வந்து பாண்டிச்சேரி ஏரியா, அதனால் நம்மளுக்கு பிரச்சனை இருக்காது. ஓகே, பார்ப்போம். அடுத்த வீடியோவில் பார்ப்போம். இப்போதைக்கு தான் அப்டேட்டு. பார்த்துக்கலாம். நெக்ஸ்ட் வீடியோவில் உங்களை கண்டிப்பாக சீக்கிரம் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம். ஸ்டே டியூன் மக்களே.